வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் பைக் தமிழ் உங்கள் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணுன்னா, இது ஹார்னட் வண்டி 2.0 BS6 மாடலு. இந்த வண்டியில் வந்து நியூட்ரல் லைட் எரிஞ்சில் இருக்குது, ஆனால் வந்து செல்ஃப் ஆகலை. கிளச்சு பிடிச்சா மட்டும் வண்டி செல்ஃப் ஆகுது. இது இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா கிளச்சு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி நியூட்ரல் லைட் சுவிட்ச் ரிலே போயிருந்தால் தான் இந்த ப்ராப்ளம் வரும். ரிலேவும் மாற்றி பார்த்துட்டோம், ஆனால் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை. கிளச்சு பிடிச்சா தான் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இது செல்ஃப் ரிலே மாற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரிலே ஒன்று மாற்றி பார்த்தோம். வண்டி கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ரிலே மாற்றியாச்சுங்க. இப்போ அது ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்க உங்களுக்கு, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். வண்டி நியூட்ரலில் தான் இருக்குது. சாய் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் உடனே ஸ்டார்ட் ஆகுது. இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு உதவுற மாதிரி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த செல்ஃப் ரிலே எப்படி சேஞ்ச் பண்ணுன்ற வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். ரிலே மேலே இருக்க அந்த டாப் கவரை வந்து ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சி தான் கழட்டுற மாதிரி இருக்கும். அழுத்தி பிடிச்சி கழட்டிக்கலாம். கழட்டியாச்சு. கழட்டின வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம பேட்டரியிலேருந்து வர மெயின் வரையும், நம்ம செல்ஃப் மோட்டருக்கு போகிற மெயின் கேபிளையும் வந்து நம்ம கழட்டுற மாதிரி இருக்கும். கழட்டிக்கலாம். கழட்டினோம்னா நமக்கு ரிலே வந்து தனியாக வந்துடும். அந்த ரிலேவை கழட்டுறதுக்கு 5 எல்என்கி போல்டு 2 கொடுத்துருப்பாங்க. நம்ம 2 போல்டையும் நம்ம கழட்டிக்கலாம். பேட்டரியிலேருந்து வர மெயின் கேபிளை இப்போ கழட்டியாச்சு. அடுத்தது நம்ம ரிலேலேருந்து நம்ம செல்ஃப் மோட்டருக்கு போகிற மெயின் கேபிளை நம்ம கழட்டணும். அதுவும் கழட்டிக்கலாம். 2க்குமே 5 எல்என்கி போல்டு தான் கொடுத்துருப்பாங்க. கழட்டிக்கலாம். இது கழட்டிட்டோம்னா நமக்கு ரிலே வந்து தனியாக வந்துடும். ஓகே, போல்டு பத்திரமா எடுத்து வச்சுங்க. கழட்டியாச்சு. இந்த ரிலே வந்து போயிட்டனால தான் நமக்கு வந்து நியூட்ரலில் வந்து செல்ஃப் ஆகலை. இந்த மோஸ்ட்லி இந்த ரிலே வந்து இந்த கம்ப்ளைண்ட் வராது. நியூட்ரல் சர்ச் ரிலேயில் தான் இந்த கம்ப்ளைண்ட் மோஸ்ட்லி வரும். ஆனால் இது வந்து ரொம்ப ரேரான கம்ப்ளைண்ட். இப்போ ஏதாவது ஒரு வண்டியில் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஓகே, நம்ம வண்டியில் வந்துருக்கு, மாற்றிக்கலாம். இப்போது வேறு ஒரு ரிலே நம்ம போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்து ஓகே ஆகிடுச்சுன்னா ஓகே. ஃபஸ்ட்டு நான் பேட்டரியிலேருந்து வர கேபிளை ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம ரிலேலேருந்து நம்ம செல்ஃப் மோட்டருக்கு போகிற கேபிளையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 5 எல்என்கி போட்டு. இந்த இடத்துல எதனா உப்பு கரை அந்த உப்பு பிடிச்ச மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எமரி ஷீட் வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு போட்டுக்கோங்க. இதில் எதுவும் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அது மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்காது. செல்ஃப் வந்து ஒழுங்காக ஆகாது. அது மாதிரி உப்பு எதனா அந்த உப்பு படிஞ்ச மாதிரி எதனா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எமரி ஷீட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு போட்டிங்கன்னா அந்த செல்ஃப் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, மாட்டியாச்சு. நம்ம இப்போ அதோட பேஸ் வந்து போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரே அடிக்கு பக்காவாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ மேலே அதோட ஜாக் 4 பின் ஜாக் ஒன்று வரும். அதை நம்ம போட்டுக்கலாம். ஆப்போசிட்டாக போட்டுறாதீங்க, கரெக்டாக போடுங்க. ஆப்போசிட் போட்டிங்கன்னா ஃபீஸ் போயிடும். ஒன்று நீங்கள் சொருகும் போதே ஃபீஸ் போயிடும். அதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி சொருவினீங்கனாக்கா உட்காரும், ஆனால் வந்து ஃபீஸ் போகும். ஒன்று ஃபீஸ் போகும். ஓகே, இன்னும் ப்ரெஸ் ஆகலை. நல்லா லாக் ஆகணும். 2 பக்கம் நல்லா லாக் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, லாக் ஆகிடுச்சு. ரப்பர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். இப்போ நம்ம அதை கரெக்டான இடத்துல பொசிஷனில் வச்சு லாக் பண்ணிக்கலாம். அந்த ரப்பர்லாம் வந்து கரெக்டாக அது மேலே வைங்க. அதுக்கு தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ரப்பர் பூட்டெலாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக அந்த எந்த பொசிஷனில் கொடுத்துறாங்க அந்த பொசிஷனில் வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் செல் போட்டு காட்டுற பாருங்க, ஒரே அடிக்கு ஸ்டார்ட் ஆகும் வண்டி. இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.